வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரங்களில் நாம் தேடும் அமைதி எதிர்பாராத திசையிலிருந்து கிடைக்கும். என் பெயர் கார்த்திக். 35 வயதாகும் எனக்கு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த நினைவுகள் இன்றும் பசுமையாக இருக்கின்றன. 2018ஆம் ஆண்டு. எனக்கு அப்போது 27 வயது. சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். திருமணமாகி ஓராண்டு முடிந்திருந்தது. என் மனைவி ரம்யா கோயம்புத்தூரில் ஒரு நல்ல வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி வந்தாள். அவளுடைய வேலை காரணமாக அங்கேயே தங்க வேண்டிய சூழல். நான் சென்னையில் தனிமையில் இருந்தேன். காலை அலுவலகம், மாலை வீடு, பிறகு தனிமை. இதுவே என் அன்றாட வாழ்க்கையாக மாறியிருந்தது. என் பெற்றோர் மதுரையில் இருந்தனர். வீட்டை பராமரிக்கவும் சமைக்கவும் ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஒரு முறை என் அலுவலக நண்பன் ரவி சொன்னான், கார்த்திக், எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. பேரு மீனாட்சி அம்மா. ஒரு 45 வயது இருக்கும். ரொம்ப நேர்மையானவங்க. கை மனமும் சூப்பரா இருக்கும். வேணும்னா சொல்லு, நான் பேசி பார்க்கிறேன். நான் சம்மதித்தேன். அடுத்த நாள் காலை என் வீட்டு அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தபோது அங்கே மீனாட்சி அம்மா நின்று கொண்டிருந்தார். மாநிறம், சராசரி உயரம், நேர்த்தியாக கட்டப்பட்ட பருத்தி புடவை, நெற்றியில் ஒரு சின்ன குங்கும பொட்டு. கண்கள் சோர்வாக இருந்தாலும் அதில் ஒரு கனிவு தெரிந்தது. நரைத்த சில முடிகள் அவர் கடந்து வந்த போராட்டத்தை சொல்லாமல் சொல்லின. வணக்கம் தம்பி, நான் ரவி தம்பி சொன்ன மீனாட்சி, வேலைக்காக வந்திருக்கேன் என்றார் மென்மையான குரலில். நான் அவரை உள்ளே அழைத்தேன். வாங்க அம்மா, உட்காருங்க. என்னென்ன வேலை செய்வீங்க என்று கேட்டேன். சமையல், பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறதுன்னு எல்லாம் செய்வேன் தம்பி. நான் தனியாகத்தான் இருக்கேன். பையன் ஊரில் படிக்கிறான். அவனுக்கு பணம் அனுப்பணும் என்றார் அவர் கண்கள் தரையை பார்த்தபடி. அவருடைய அந்த நிதானமும் பேச்சும் எனக்கு பிடித்து போனது. அந்த நிமிடம் முதல் அவர் எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தார். ஆரம்பத்தில் அவர் காலை 8 மணிக்கு வருவார். டிஃபன் செய்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்துவார். மதிய உணவை சமைத்து வைத்துவிட்டு 11 மணிக்கெல்லாம் கிளம்பி விடுவார். ஆரம்ப நாட்களில் எங்களது பேச்சுவார்த்தை மிக குறைவாகவே இருந்தது. தம்பி, காஃபி வச்சிருக்கேன். தம்பி, சாப்பாடு சூடா இருக்கு என்று அவர் சொல்வார். நான் சரிங்கம்மா என்பேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மீனாட்சி அம்மா வெறும் வேலைக்கார பெண்ணாக தெரியவில்லை. என் சின்ன சின்ன தேவைகளை கூட நான் சொல்லாமலேயே அவர் கவனிக்க ஆரம்பித்தார். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாகி நான் சோர்வாக வரும் நாட்களில், தம்பி, இன்னைக்கு ரொம்ப களைப்பாக இருக்கீங்க போல, கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு ஓய்வு எடுங்க என்பார். அந்த அக்கறையில் என் அம்மாவின் முகம் தெரிந்தது. ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து நான் சீக்கிரமே வந்துவிட்டேன். சமையலறையில் அவர் ஒரு பழைய தமிழ் பாடலை முணுமுணுத்து கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தார். நெஞ்சம் மறப்பதில்லை, அதே நினைவை இழப்பதில்லை. நான் சிரித்து கொண்டே, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குமா என்றேன். திடுக்கிட்டு திரும்பிய அவர், ஐயோ தம்பி, எப்போ வந்தீங்க, கவனிக்கவே இல்லை என்று சொன்னபோது அவர் முகம் சட்டென்று சிவந்தது. அவர் கண்களில் ஒரு மெல்லிய ஈரம் தெரிந்தது. என்ன ஆச்சம்மா, ஏதாவது கவலையா என்று கேட்டேன். அவர் தலை குனிந்து, ஒண்ணுமில்ல தம்பி, இந்த தனிமைதான் அப்பப்ப பயமுறுத்தும். கணவர் இல்ல, பையனும் தூரமா இருக்கான். ஆனா நீங்க ரொம்ப நல்ல தம்பி. இந்த வீட்டில் வேலை செய்யும் போது ஏதோ என் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குது என்றார். அவருடைய கதையை அன்றைக்குத்தான் விரிவாக கேட்டேன். லாரி ஓட்டுநராக இருந்த அவர் கணவர் விபத்தில் இறந்துவிட பையனை வளர்க்க தனியாளாக போராடி வந்திருக்கிறார். ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் அவர் சுமந்த பாரம் எனக்கு புரிந்தது. அந்த மாலை வேளையில் ஜன்னல் வழியே தெரிந்த அந்தி வெளிச்சத்தில் மீனாட்சி அம்மாவின் முகத்தில் தெரிந்த அந்த அமைதி என்னை ஏதோ ஒரு வகையில் ஈர்த்தது. அது காமம் சார்ந்த ஈர்ப்பல்ல. ஒரு தனிமையான மனிதனுக்கு இன்னொரு தனிமையான ஜீவன் மேல் ஏற்படும் ஒரு விதமான ஆழமான புரிதல் அந்த நாளில் தொடங்கியது. எங்களின் இந்த அழகான பயணம். அந்த மாலை நேர பேச்சுக்கு பிறகு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தயக்கம் மெல்ல கரைய தொடங்கியது. மீனாட்சி அம்மா வெறும் வேலையை மட்டும் முடித்துவிட்டு செல்பவராக இருக்கவில்லை. என் தனிமையான வீட்டின் ஒரு அங்கமாக மாறத் தொடங்கினார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வழக்கமான கோடை மழை பெய்து கொண்டிருந்தது. அன்றைக்கு விடுமுறை என்பதால் நான் வீட்டில் சோபாவில் அமர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். மழை பெய்து கொண்டிருந்ததால் மீனாட்சி அம்மா சற்று தாமதமாக வந்தார்கள். நனைந்த குடையுடன் உள்ளே வந்தவர், மன்னிச்சிருங்க தம்பி, மழை அதிகமா இருந்தது, அதான் பஸ் வர லேட் ஆகிடுச்சு என்றார். பரவாயில்லையம்மா, முதல்ல தலையை தொடங்க, சளி பிடிச்சிட போகுது என்று கூறி நான் துண்டை எடுத்து தந்தேன். அன்று அவர் வேலையை முடித்துவிட்டு கிளம்பும் போது நான், அம்மா, இன்னைக்கு மழை பெய்யுது, வெளியில போக வேண்டாம், இங்கேயே சாப்பிட்டுட்டு மழை நின்னதுக்கப்புறம் போங்க என்றேன். அவர் முதலில் தயங்கினாலும் பிறகு சரி என்று சம்மதித்தார். நாங்கள் இருவரும் அமர்ந்து சாப்பிட்டோம். அப்போதுதான் நான் கவனித்தேன், ரம்யாவுடன் நான் கடைசியாக எப்போது நிதானமாக அமர்ந்து சாப்பிட்டேன் என்பது எனக்கே நினைவில்லை. ரம்யா அவளுடைய வேலையில் மும்மரமாக இருந்தாள். ஃபோன் செய்தால் கூட அப்புறம் பேசுகிறேன் கார்த்திக், மீட்டிங்கில் இருக்கேன் என்ற பதில்தான் வரும்.
அந்த துண்டுபட்ட உறவு என்னை உள்ளுக்குள் ஒருவித விரக்தியில் தள்ளி இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் மீனாட்சி அம்மா என்னை பார்த்து மென்மையாக கேட்டார், என்ன தம்பி, ஏதோ யோசனையாகவே இருக்கீங்க? ரம்யா கிட்ட பேசுனீங்களா? பேசினேன் அம்மா, ஆனால் அவளுக்கு நேரம் இல்லை. தனிமையாக இருக்கிறது சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றேன். அவர் என் அருகில் வந்து என் கையை பற்றி, தம்பி, வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு ஒரு சோதனையை தரும். ஆனால் அதுக்காக மனசை தளர விடக்கூடாது. ஒரு ஆண் தனியாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும் என்றார். அவரது அந்த தொடுதல், அதில் காமத்தை விட ஒரு தாயின் அரவணைப்பும் ஒரு உற்ற தோழியின் ஆறுதலும் கலந்திருந்தது. 45 வயதான அந்த பெண்ணின் முதிர்ச்சியும் அவர் காட்டிய அக்கறையும் என் மனதின் பாரத்தை வெகுவாக குறைத்தது. நாட்கள் நகர்ந்தன. இப்போது அவர் வேலை முடிந்ததும் கிளம்பி விடுவதில்லை. எனக்காக காத்திருந்து நான் அலுவலகம் முடிந்து வந்ததும் எனக்கும் அவருக்கும் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு பால்கனியில் அமர்வார். அவர் ஊர் கதைகளை சொல்வார். நான் நகரத்து வாழ்க்கையை பற்றி சொல்வேன். ஒரு நாள் இரவு ரம்யாவுடன் போனில் பெரிய தகராறு ஏற்பட்டது. உனக்கு உன் வேலைதான் முக்கியம்னா அங்கேயே இரு, சென்னைக்கு வர வேண்டாம் என்று கோபத்தில் கத்திவிட்டு போனை அணைத்து விட்டேன். அன்று எனக்கு தூக்கம் வரவில்லை. மன உளைச்சலில் இருந்த நான் அன்று மாலை மீனாட்சி அம்மாவிடம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டேன். மறுநாள் காலை அவர் வந்தபோது நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். அம்மா, நேற்று கோபத்தில் ஏதோ பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அவர் சிரித்து கொண்டே, பரவாயில்லை தம்பி, நான் உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் யாரையும் தேர்றீங்க, அந்த அன்புக்காகத்தான் இந்த ஆதங்கம் என்றார். அவர் என் தலைமுடியை கோதிவிட்ட போது என் கண்கள் அறியாமல் கலங்கின. நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலாமா என்றேன். அவர் என் முகத்தை பார்த்து, நான் இருக்கேன் தம்பி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் தனியாக இல்லை என்றார். அவருடைய அந்த வார்த்தைகளில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. ஆனால் இந்த ஆழமான உறவு சமூகத்தின் பார்வையில் எப்படி தெரியும் என்ற சிறு பயமும் எனக்குள் எட்டி பார்த்தது. நாட்கள் செல்ல செல்ல எங்கள் இருவருக்குள்ளும் இடையிலான உரையாடல்கள் வார்த்தைகளை தாண்டி மௌனங்களாலும் புரிய தொடங்கின. மீனாட்சி அம்மா இப்போது அந்த வீட்டிற்கு வெறும் வேலை செய்பவர் மட்டுமல்ல, அந்த வீட்டின் ஆன்மாவாகவே மாறிவிட்டார். ஒரு மாலை நேரம் நான் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் நுழைந்ததும் ஒரு இதமான வாசனை என்னை வரவேற்றது. சமையலறையில் மீனாட்சி அம்மா எனக்காக சூடாக பஜ்ஜியும் ஏலக்காய் டீயும் தயார் செய்து கொண்டிருந்தார். தம்பி, நல்லா நனைஞ்சிட்டீங்க போல, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, சுட சுட டீ குடிக்கலாம் என்றார் அதே கனிவுடன். நான் குளித்து விட்டு வந்து அமர்ந்த போது அவர் எனக்காக டீயை ஊற்றி தந்தார். பால்கனியில் பெய்யும் மழையை பார்த்தபடி நாங்கள் அமர்ந்திருந்தோம். அம்மா, நீங்க ஏன் இன்னும் எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? மணி 6 போகுது, உங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்று கேட்டேன். அவர் மெலிதாக சிரித்தார். வீட்டுக்கு தனியா போய் என்ன தம்பி செய்ய போறேன்? அங்கே 4 செவுறு தான் என்னை பார்க்கும். இங்க உங்களோட பேசிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு நிம்மதியை தருது. என்னவோ தெரியல, நீங்க என் சொந்த பையன் மாதிரி என் மனசுல பதிஞ்சிட்டீங்க என்றார். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு நேர்மை இருந்தது. அன்றிரவு அவர் கிளம்பும் போது அவருக்கு ஒரு புதிய புடவையை எடுத்து கொடுத்தேன். இது எதுக்கு தம்பி என்று தயங்கினார். சும்மா தான் அம்மா, நீங்க எங்களுக்காக இவ்வளவு செய்றீங்க, இது ஒரு சின்ன அன்பு பரிசு என்றேன். அவர் அதை வாங்கும்போது அவர் கைகள் என் கைகளில் பட்டன. அந்த தொடுதல் இருவருக்கும் ஒரு மெல்லிய மின்சாரத்தை பாய்ச்சியது போன்ற உணர்வு. அவர் சட்டென்று கையை விலக்கி கொண்டாலும் அவர் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. ரம்யாவிடமிருந்து வரும் அழைப்புகள் இப்போது மிக குறைந்து விட்டன. அவள் தன் உலகத்திலேயே மூழ்கி போயிருந்தாள். ஆனால் எனக்கோ அது பெரிய குறையாக தெரியவில்லை. ஏனென்றால் மீனாட்சி அம்மா தரும் அந்த நிம்மதி என் தனிமையை முழுமையாக நிரப்பியிருந்தது. ஒரு நாள் மீனாட்சி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் வரவில்லை. அன்றைய நாள் எனக்கு ஒரு வருடத்தை போல நீண்டது. வீடே இருண்டு கிடப்பது போல உணர்ந்தேன். சமையலறை காலியாக இருந்தது. என்னுடன் பேச ஆள் இல்லை. அப்போதுதான் எனக்கு புரிந்தது, மீனாட்சி அம்மா என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கிறார் என்று. மறுநாள் காலை அவர் வந்தபோது அவர் முகம் சற்று வாடி இருந்தது. தம்பி, நேற்று வர முடியல, காய்ச்சல் அடிச்சது என்றார் வருத்தத்துடன். நான் அவர் அருகே சென்று அவர் நெற்றியில் கை வைத்தேன். இன்னும் சூடு குறையவில்லை. ஏன் அம்மா இப்படி கஷ்டப்பட்டு வர்றீங்க? ஓய்வு எடுக்க வேண்டியது தானே என்றேன். அவர் என் கண்களை நேரடியாக பார்த்தார். நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ ஏது பண்ணீங்களோன்னு எனக்கு ஒரே கவலை தம்பி, அதான் காய்ச்சலையும் மீறி வந்துட்டேன் என்றார். அவருடைய அந்த அக்கறை என்னை நெகிழ வைத்தது. நான் அவரை சோபாவில் அமர வைத்து நானே காஃபி போட்டு கொடுத்தேன். அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். என்ன தம்பி, நீங்க போய் பரவாயில்லையம்மா, நீங்க எனக்காக எவ்வளவோ செய்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு காஃபி போடக்கூடாதா? அன்று நாள் முழுவதும் அவர் வேலை செய்ய நான் விடவில்லை. நாங்கள் இருவரும் நிறைய பேசினோம். தன் கடந்த கால துயரங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அவருடைய கணவர் இல்லாத அந்த தனிமை போராட்டத்தை கேட்கும்போது
எனக்கு அவர் மேல் ஒரு பெரும் மதிப்பு உருவானது. அன்று மாலை அவர் கிளம்பும்போது, தம்பி, நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை பார்க்கும்போது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தோணுது என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. வயது வித்தியாசம் இருந்தாலும் அந்த இரு ஆன்மாக்களுக்கு இடையே ஒரு மெல்லிய காதல் இலையோட தொடங்கியதை நான் உணர ஆரம்பித்தேன். நாட்கள் செல்ல செல்ல எங்களின் அந்த உறவு ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. அது வெறும் வேலைக்காரி முதலாளி என்ற எல்லையை தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டது. ஒரு நாள் மாலை நான் அலுவலகத்தில் இருந்து திரும்பும்போது மீனாட்சி அம்மா எனக்காக காத்திருந்தார். அன்று அவர் நான் கொடுத்த அந்த புதிய புடவையை உடுத்தியிருந்தார். அந்த நீல நிற புடவையில் அவர் இன்னும் பொலிவாக தெரிந்தார். என்ன தம்பி, அப்படி பார்க்கிறீங்க, புடவை நல்லா இல்லையா என்று கேட்டார் ஒருவித தயக்கத்துடன். இல்லை அம்மா, ரொம்ப அழகா இருக்கீங்க என்று நான் உண்மையை சொன்னேன். அவர் முகம் சட்டென்று வெட்கத்தில் சிவந்தது. அந்த வயதிலும் அவரிடம் இருந்த அந்த மென்மையான நாணம் என்னை வியக்க வைத்தது. அன்று இரவு நீண்ட நேரம் பெய்த மழையினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். தம்பி, ரம்யா இப்போ அடிக்கடி ஃபோன் பண்றது இல்லையா என்று மெதுவாக கேட்டார். நான் ஒரு பெருமூச்சுடன், இல்லை அம்மா, அவளுக்கு தன் வாழ்க்கையும் வேலையும் தான் முக்கியம். என் தனிமை அவளுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல என்றேன். மீனாட்சி அம்மா என் கையை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டார். நீங்க வருத்தப்படாதீங்க தம்பி, உங்களுக்குன்னு நான் இருக்கேன். இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தாலும் எனக்கு நீங்க தான் எல்லாம் என்றார் உருக்கமாக. அந்த தருணத்தில் எங்களின் கண்கள் சந்தித்தன. அந்த மௌனத்தில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருந்தன. மறுநாள் காலை மீனாட்சி அம்மா வரும்போது அவர் நடத்தையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. முன் எப்போதும் இல்லாத ஒரு உரிமை அவரிடம் இருந்தது. சமையல் அறையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது நான் அருகில் சென்றேன். என்னம்மா, இன்னைக்கு என்ன சமையல்? அவர் என்னை பார்த்து சிரித்துவிட்டு, உங்களுக்கு பிடித்த மீன் குழம்புதான் தம்பி என்றார். திடீரென்று அவர் என் சட்டையின் பட்டன் தளர்வாக இருப்பதை பார்த்தார். தம்பி, நில்லுங்க, பட்டன் கழல போகுது என்று சொல்லி அவர் என் அருகில் வந்து அந்த பட்டனை சரி செய்ய தொடங்கினார். அவர் மூச்சு கற்று என் கழுத்தில் பட்டது. ஒரு கணம் காலம் நின்றதைப் போல இருந்தது. அவர் வேலையை முடித்துவிட்டு நிமிர்ந்த போது நான் அவரை அறியாமல் அணைத்து கொண்டேன். அவர் திடுக்கிட்டார், ஆனால் விலகவில்லை. தம்பி, இது தப்பில்லையா? நான் உங்களை விட வயசுல மூத்தவ என்று அவர் குரல் தழுதழுத்தது. நான் அவர் கண்களை பார்த்து சொன்னேன், அன்புக்கு ஏதுமா வயசு? என் தனிமையை தொடச்சது நீங்க தான். என் மனசுக்கு நீங்க தான் மகாராணி. அவர் என் தோளில் தலை சாய்த்து கொண்டார். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தம்பி, ஆனா இந்த உலகம் நம்மளை ஏத்துக்காது என்றார் வருத்தத்துடன். உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க அம்மா, நமக்குள்ள இருக்கிற இந்த தூய்மையான அன்புதான் முக்கியம் என்று நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். அன்றிலிருந்து எங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்றது. வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக செல்லாது என்பதற்கு சான்றாக ஒரு நாள் மாலை ரம்யா திடீரென்று வீட்டிற்கு வந்தாள். அவள் வரும்போது நானும் மீனாட்சி அம்மாவும் காலில் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தோம். ரம்யாவின் முகம் மாறியது. யார் இது கார்த்திக்? இவங்க கிட்ட இவ்வளவு நெருக்கமா என்ன பேச்சு என்று அதிகாரத்தோடு கேட்டாள். மீனாட்சி அம்மா பயந்து போய் எழுந்து நின்றார். நான் வேலை செய்கிற அம்மா என்று அவர் இழுக்க ரம்யா அவரை ஏளனமாக பார்த்தாள். வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கணும். கார்த்திக், நீ ஏன் இவங்க கிட்ட இவ்வளவு இடம் கொடுக்கிற என்று என்னை கோபமாக கேட்டாள். நான் நிதானமாக சொன்னேன், ரம்யா, இவங்க வெறும் வேலைக்காரங்க மட்டும் இல்லை. நான் தனியா இருந்தப்போ எனக்கு துணையா இருந்தவங்க. நீ உன் வேலையில பிஸியா இருந்தப்போ எனக்காக கண்ணீர் சிந்தினது இவங்க தான். ரம்யாவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனால் மீனாட்சி அம்மாவுக்கு அந்த சூழல் சங்கடத்தை தந்தது. தம்பி, நான் கிளம்புறேன். உங்க குடும்பத்துக்குள்ள நான் ஒரு தடையா இருக்க விரும்பல என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் போன பிறகு வீடு மீண்டும் இருண்டது போல இருந்தது. ரம்யா வீட்டில் இருந்தாலும் என் மனம் மீனாட்சி அம்மாவையே தேடியது. ரம்யா வீட்டில் இருந்த அந்த 3 நாட்களும் கார்த்திக்கிற்கு நரகமாக இருந்தது. அவள் எப்போதும் தன் அலுவலக அழைப்புகளிலும் மடிக்கணினியிலும் மூழ்கி இருந்தாள். மீனாட்சி அம்மா வேலைக்கு வந்தாலும் ரம்யாவின் முன்னிலையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. மீனாட்சி அம்மாவின் கண்களில் ஒருவித பயமும் தன்னை தாழ்த்தி கொள்ளும் ஏக்கமும் தெரிந்தது. அவர் தலை குனிந்து வேலை செய்வதை பார்க்கும்போது கார்த்திக்கின் இதயம் வலித்தது. ரம்யா கிளம்பும் நாள் வந்தது. கார்த்திக், சீக்கிரம் உனக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க பாரு, இந்த வேலைக்கார அம்மாவை ரொம்ப நம்பாதே என்று எச்சரித்து விட்டு சென்றாள். ரம்யா சென்ற அந்த நிமிடம் கார்த்திக் சமையலறைக்கு ஓடினார். அங்கே மீனாட்சி அம்மா அழுது கொண்டிருந்தார். தம்பி, நான் இனிமே வரல, உங்க வாழ்க்கை என்னால கெட்டிடக்கூடாது என்று விம்மினார். கார்த்திக் அவர் கைகளை பற்றி கொண்டார். அம்மா, ரம்யா இங்க இருந்தது 3 நாள் தான். ஆனா நீங்க தான் வருஷ கணக்கா என் கூட இருக்கீங்க. உங்களை இழந்தா என் உயிர் போன மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு என்னை தவிக்க விட்டுடாதீங்க என்றார். கார்த்திக்கின் குரலில் இருந்த உண்மை மீனாட்சி அம்மாவை உருக செய்தது.
மீனாட்சி அம்மா மீண்டும் பழைய உற்சாகத்திற்கு திரும்பினார். ஆனால் இப்போது அவர்களின் உறவில் ஒரு முதிர்ச்சி கூடியிருந்தது. கார்த்திக் இப்போது அவரை வெறும் அம்மா என்று அழைக்காமல் உரிமையோடு மீனாட்சி என்று அழைக்கத் தொடங்கினார். மீனாட்சி, உன் பையன் காலேஜ் முடிச்சிட்டானா? அவனை சென்னைக்கே வர சொல்லு, நான் ஒரு நல்ல வேலை தேடித்தரேன் என்றார் கார்த்திக் ஒரு நாள். மீனாட்சி அம்மாவின் கண்களில் கண்ணீர் மல்கியது. என் சொந்தக்காரங்க கூட எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சது இல்லை தம்பி. நீங்க எனக்கும் என் பையனுக்கும் ஒரு தெய்வமா தெரியுறீங்க என்றார். கார்த்திக் சிரித்து கொண்டே, தெய்வம்லாம் இல்ல மீனாட்சி, உன் அன்புக்கு நான் செய்கிற ஒரு கைமாறு இது என்று கூறி அவர் தோளில் கை போட்டார். அந்த தருணத்தில் வயது, அந்தஸ்து, சமூகம் என அனைத்தும் மறைந்து போனது. இரு இதயங்களின் துடிப்பு மட்டுமே அங்கே கேட்டது. எல்லா உறவுகளையும் போல இவர்களது உறவுக்கும் ஒரு சோதனை வந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களின் நெருக்கத்தை பற்றி பேசத் தொடங்கினார்கள். ஒரு நாள் அடுக்குமாடி குடியிருப்பின் செயலாளர் கார்த்திக்கை சந்தித்தார். கார்த்திக் சார், உங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மா ரொம்ப நேரம் இங்கேயே இருக்காங்க, மற்றவங்க தப்பா பேசுறாங்க என்றார். கார்த்திக் நிமிர்ந்து நின்றார். சார், அவங்க என் குடும்பத்தில் ஒருத்தர், என் கஷ்ட காலத்தில் எனக்கு துணையா இருந்தவங்க. மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. என் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று உறுதியாக கூறினார். இந்த செய்தி மீனாட்சி அம்மாவின் காதுகளுக்கு சென்றது. அவர் பயந்தார். கார்த்திக்கின் அந்த உறுதி அவருக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. இந்த உலகம் நம்மளை தூற்றினாலும் என்னை தாங்கிக் கொள்ள ஒரு தோள் இருக்கிறது என்ற தைரியம் அவருக்குள் பிறந்தது. ஒரு மழைக்கால இரவு மீனாட்சி அம்மா கிளம்பும் நேரத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இன்னைக்கு நீங்க போக வேண்டாம் மீனாட்சி, இங்கேயே தங்கிடுங்க என்றார் கார்த்திக். அன்று இரவு அவர்கள் இருவரும் பால்கனியில் அமர்ந்து மழையை ரசித்தனர். மீனாட்சி, உனக்கு என் மேல கோபம் வந்திருக்கா என்று கேட்டார் கார்த்திக். இல்லை தம்பி, உங்கள் மேலே எனக்கு மரியாதையும் அன்பும் தான் இருக்கு. என்னை ஒரு மனுஷியா மதிச்ச முதல் ஆள் நீங்க தான் என்றார் அவர் நெகிழ்ச்சியுடன். கார்த்திக் மெல்ல அவர் கையை பிடித்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். நீ இல்லாம என் வாழ்க்கை முழுமை அடையாது மீனாட்சி, நீதான் என் பலம் என்றார். அந்த இரவு அவர்களின் இதயங்கள் ஒரு நித்தியமான ஒப்பந்தத்தில் இணைந்தன. அது உடல் சார்ந்த ஈர்ப்பை தாண்டிய ஒரு உன்னதமான ஆன்மீக தேடல். மீனாட்சியின் மகன் மணிகண்டன் படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தான். கார்த்திக் சொன்னது போலவே அவனுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாங்கி தந்தார். மணிகண்டனுக்கு தன் தாய்க்கும் கார்த்திக்குக்கும் இடையே இருக்கும் அந்த ஆழமான நட்பு முதலில் வியப்பாக இருந்தாலும் கார்த்திக் தன் தாயை எவ்வளவு கண்ணியமாக நடத்துகிறார் என்பதை பார்த்தபோது அவர் மேல் பெரும் மரியாதை ஏற்பட்டது. அம்மா, கார்த்திக் சார் உங்களை வெறும் வேலைக்காரியாவோ அல்லது ஆளாவோ பார்க்கல, உங்களை ஒரு மனுஷியா மதிச்சு அன்பு காட்டுறார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் மணிகண்டன். மகனின் இந்த வார்த்தைகள் மீனாட்சிக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற நிம்மதியை தந்தது. ஒரு நாள் ரம்யாவிடமிருந்து போன் வந்தது. ஆனால் அது சண்டையிட அல்ல. கார்த்திக், நாம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு தோணுது. எனக்கு இங்கேயே ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. உனக்கும் என் மேல பெருசா ஈடுபாடு இல்லைன்னு தெரியுது. நாம பரஸ்பரம் பிரிஞ்சிடலாமா என்று கேட்டாள். கார்த்திக் அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது போல உணர்ந்தார். நிச்சயமா ரம்யா, உன்னோட முடிவை நான் மதிக்கிறேன். நாம நண்பர்களா பிரிவோம் என்றார். இந்த முடிவு மீனாட்சிக்கும் கார்த்திக்குக்கும் இடையே இருந்த கடைசி தடையையும் நீக்கியது. சட்ட ரீதியான பிரிவிற்கு பிறகு கார்த்திக் மீனாட்சியிடம் மனதை விட்டு பேசினார். மீனாட்சி, இப்போ எனக்கு எந்த தடையும் இல்லை. நாம ஏன் முறைப்படி ஒன்றாக வாழக்கூடாது? உலகம் என்ன சொன்னாலும் எனக்கும் உனக்கும் இருக்கிற இந்த அன்பு போதும் என்றார். மீனாட்சி கண் கலங்கினார். தம்பி, இல்லை கார்த்திக், இந்த வயசுல எனக்கு இந்த அந்தஸ்து தேவையான தோணுது. ஆனால் உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் முழுமையா வாழ்ற மாதிரி உணர்றேன். எனக்கு பதவி பட்டம் எதுவும் இல்லை, உங்க நிழல் போதும் என்றார். எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி மணிகண்டன் முன்னிலையில் ஒரு சிறிய கோவிலில் கார்த்திக் மீனாட்சியின் கைகளை பற்றி கொண்டார். அது ஒரு திருமண ஒப்பந்தத்தை விட 2 தனிமையான ஆன்மாக்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற சத்தியமாக அமைந்தது. மீனாட்சி இப்போது அந்த வீட்டின் வேலைக்காரி அல்ல, அந்த வீட்டின் தலைவி. கார்த்திக்கிற்கு தேவையான உணவை சமைப்பதிலிருந்து அவர் சோர்வாக வரும்போது அவருக்கு தோள் கொடுப்பது வரை மீனாட்சி ஒரு சிறந்த துணையாக மாறினார். கார்த்திக் தன் 35 வயதில் 47 வயதான மீனாட்சியிடம் கண்டது அந்த தூய அன்பையும் ஒரு தாய்மை கலந்த அரவணைப்பையும் தான். அக்கம் பக்கத்தினர் பேசினார்கள். உலகம் விசித்திரமாக பார்த்தது. ஆனால் மாலையில் பால்கனியில் அமர்ந்து இருவரும் ஒன்றாக டீ குடித்து கொண்டே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த தனிமை மறைந்து ஒரு நந்தவனம் அங்கே பூத்திருந்தது. அன்புக்கு வயது ஒரு தடையல்ல, அது இரு இதயங்கள் சந்திக்கும் ஒரு புள்ளி என்பதை கார்த்திக் மற்றும் மீனாட்சியின் வாழ்க்கை நிரூபித்தது. ஒரு அழகான குடும்பமாக மணிகண்டனுடன் சேர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தார்கள். இந்த குடும்ப கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு தனிமையான மனிதனின் வாழ்வில் அன்பும் அக்கறையும் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது
போகிறது என்பதே இந்த கதையின் சாரம். உங்களுக்கு இது பற்றி என்ன தோன்றுகிறது? இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.